காஷ்மீரின் சம்பா, ஃபெரோஸ்பூர், ராஜஸ்தானின் பொக்ரான் உள்ளிட்ட 7 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை தொடரலாம். மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் மீண்டும் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு முயன்றிருக்கிறது. மூன்றாவது நாளாகவும் அவர்களுக்கு தற்போது வரை தோல்விதான் கிட்டியிருக்கிறது. இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு முற்றிலுமாக அவர்களுடைய தாக்குதலை முறியடித்து ட்ரோன்களை வீழ்த்தி இருக்கிறது. எல்லை மாநிலங்களான பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இந்த குறிப்பிட்ட சில பகுதிகளை குறிவைத்து ராணுவ நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியை குறிவைத்தும் விமானப்படையினுடைய விமான தளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்தும் இந்த தாக்குதல்களை சிறு நகரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்தும் இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய ராணுவம் இந்த சைரன்களை ஒழிக்கவிட்டு பொதுமக்களை எச்சரித்து அவர்களுக்கு தொடர்ந்து இந்த வீடுகளுக்குள்ளேயே இருப்பதற்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய எல்லையோர நகரங்கள், பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த எல்லையோர சிறு நகரங்கள் முழுவதுமாகவே அங்கே மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக அவர்களுடைய அந்த ட்ரோன் தாக்குதலோ அல்லது ஏவுகணை தாக்குதலையோ முறியடிக்கக்கூடிய நடவடிக்கை இல்லை. முழுவதுமாக மின்தடையை நிறுத்தியிருக்கிறார்கள். மின்தடையை நிறுத்திவிட்டு இவர்கள் அனுப்பக்கூடிய அந்த ட்ரோன்களுக்கு உரிய பதிலடியை கொடுத்து அவற்றை வானிலேயே தடுத்து நிறுத்தி வீழ்த்தக்கூடிய நடவடிக்கைகள்ல தொடர்ந்து இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு ஈடுபட்டிருக்கிறது. எல்லை பகுதிகளில் ஒரு பக்கம் ராணுவமும் தீவிர எதிர் தாக்குதல்ல பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. பீரங்கி தாக்குதலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்று காலையிலிருந்து ஜம்மு காஷ்மீருடைய சம்பா பகுதியில் இந்த பீரங்கி தாக்குதல் என்று ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வழியாக இன்று 7 பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற போது அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் எல்லை பாதுகாப்பு படையினரால். எல்லைகள்ல ராணுவமும் எல்லை பாதுகாப்பு படையினரும் தீவிர கண்காணிப்பிலும் அதிக எண்ணிக்கையிலும் குவிக்கப்பட்டு அங்கே பதற்றம் நிலவக்கூடிய நிலையில எதிர் தாக்குதலுக்கு தயாராகி வருகிறார்கள். தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்திற்கு 2 மடங்கு பதிலடியும் கொடுத்து வருகிறார்கள். இப்படியான நிலையில் 3வது நாளாக பாகிஸ்தான் இரவானதும் அவர்கள் இது போன்ற ஒரு வானவேடிக்கை காண்பிப்பது போன்று அவர்கள் இது போன்ற துருக்கிய ட்ரோன்களை கொண்டு அந்த ட்ரோன்களை இந்திய எல்லைக்குள் அனுப்பி தாக்குதல் நடத்த முயல்கிறார்கள். நேற்று தினம் 400க்கும் மேற்பட்ட துருக்கிய ட்ரோன்களை இந்தியாவிற்குள் அனுப்ப முயன்றதாகவும் அத்தனையும் வான் பாதுகாப்பு அமைப்பால் வீழ்த்தப்பட்டு விட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அப்படியான நிலையில்தான் இன்று மீண்டும் 3வது நாளாக இது போன்ற ஒரு தாக்குதலை அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். இந்தியாவுடைய 7 பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். அத்தனையும் வீழ்த்தப்பட்டு தொடர்ந்து இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு முழுமையான செயல்பாட்டிற்குள் எல்லை பகுதியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய மேற்கு எல்லைகளான பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எல்லாமே வான் பாதுகாப்பு அமைப்பான S-400, ஆர்காஸ், ஃபைடர், அதே போன்று ஸ்டாம் உள்ளிட்ட இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுவதுமாக செயல்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ரேடார்கள் மூலமாக எதிர் நாட்டில் இருந்து வரக்கூடிய இது போன்ற ஒரு மர்மமான பொருட்கள் பறந்து வந்தால் கூட அதை உடனடியாக அந்த தானியங்கி முறையில இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளுக்கு தகவல் அனுப்பும். அதன் மூலமாக ஏவுகணை அந்த குறிப்பிட்ட அந்த பொருளை ட்ரோனோ ஏவுகணையோ எது வந்தாலும் எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய அவற்றை கண்காணித்து தொடர்ந்து துல்லியமாக ஒரு தாக்குதல் நடத்தும். இது போன்ற வான் பாதுகாப்பு அமைப்பை வைத்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு சுலபமாக அவர்களை கடந்த 3 நாட்களாக இது போன்ற தாக்குதல்களை முற்றிலுமாக முறியடித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகளை 1% கூட பின்னடைவு இந்தியாவிற்கு ஏற்படவில்லை என்பதையும் இந்திய ராணுவ விமானப்படையும் விளக்கி இருக்கிறது. நேற்றைய தினம் அது போன்று இந்தியாவை நோக்கி ஏவிவிடப்பட்ட 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் முற்றிலுமாக அடித்துடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் 3வது நாளாகவும் இது போன்ற ஒரு நடவடிக்கையை மீண்டும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு உரிய பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்து வருகிறது. வான் பாதுகாப்பு மூலமாக அத்தனையும் முறியடிக்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் எல்லை பகுதிகளில் பீரங்கி சட்டமும் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதனால் பொதுமக்களை எச்சரிக்கக்கூடிய வகையில் சைரன்களை ஒழித்துவிட்டு ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நகர் பகுதிகள் எல்லாமே முழுமையாக இந்த எல்லை பகுதிகளில் சைரன்களை ஒழித்துவிட்டு அந்த பகுதியில் முழுவதுமாக இந்த மின்விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இது போன்ற ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தலாம் என்பதனால முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளும் பிற ராணுவ மற்றும் விமானப்படைகளும் இதற்கான எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக ட்ரோன்கள்
தொடர்ந்து வீழ்த்தப்பட்டு வருகிறதையும் பார்க்கிறோம்.